அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியுமாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு மேடை போட்டு பேச முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை அண்டை வீட்டுக்காரருக்கு எடுத்துச் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உண்மையான வரலாற்றை நாம் வளர்க்கிற பிள்ளைகளுக்கு போதிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தைகளுக்கு போதிக்கிற அளவுக்கு இஸ்லாம் குறித்து, வேதம் குறித்து, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து நாம் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறோமா? நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள். விளையாட்டு வீரர்களை அறிந்து வைத்திருக்கிறோம், அரசியல் கட்சி தலைவர்களை அறிந்து வைத்திருக்கிறோம், சினிமா கூத்தாடிகளை அறிந்து வைத்திருக்கிறோம். நாம் நேசிக்கிற எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை விரல் நுனியிலே வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்காக இறைவன் புறத்திலிருந்து நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்க, இருளிலிருந்து இந்த மனித சமுதாயத்திற்கு ஒளி விளக்காக இறைவன் அனுப்பிய அந்த தூதருடைய உயிரை விட மேலாக நேசிக்க மதிக்கத்தக்க அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மனைவிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பெண் குழந்தைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பேர குழந்தைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே எத்தனை நாள் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிலே எத்தனை நாள் வாழ்ந்தார்கள், எந்த வருடம் மரணித்தார்கள், மரணிக்கும் போது அவருடைய நிலை என்ன, அவருடைய வீடு எப்படி இருந்தது, அவருடைய வீட்டுக்கு கதவு எப்படி இருந்தது, அவர் உடுத்துகிற ஆடை எப்படிப்பட்ட ஆடை, அவர் உண்ணுகிற உணவு எப்படிப்பட்ட உணவு, அவருடைய வீட்டினுடைய ஏழ்மை நிலை என்ன, யாருக்காவது தெரியுமா?